முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ஹலோ, சொல்லுங்க அனு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க லவ் ஸ்டோரிலாம்? அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு சிஸ்டர். என்ன சார் இப்படி சொல்றீங்க? என்ன சொல்றேன் என் ஃப்ரெண்டு? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சிஸ்டர். நீங்க கவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க கவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றாங்க. நானும் கவியும் 5 வருஷமா லவ் பண்ணது, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் வரைக்கும் போனதெல்லாம் உண்மைதான். அது இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் கவி மேல ஒரு துளி கூட காதலோ அவ கூட வாழணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை. அதுக்காக நான் கவியை தப்பானவ கெட்ட பொண்ணுன்னு சொல்லல. என் மனசுக்குள்ள கவி மேல அப்படி ஒரு எண்ணமே வரல. எனக்கு பழசெல்லாம் மறந்திருக்கலாம். ஆனா நானும் எவ்வளவோ யோசிச்சு பாக்குறேன், எனக்கு கவி கூட இருந்த எந்த ஞாபகமும் வரல. நானும் கவி நம்ம லவ் பண்ண பொண்ணுதான்னு நினைச்சு யோசிச்ச கூட ஒரு செகண்ட் அவ திங்கிங்கோ அவன் ஞாபகமோ கூட வரவே இல்லை. எனக்கு கவி அந்நியமாவே தான் தெரியுறா. ஆனா அஞ்சலி இன்னொருத்தரோட ஒய்ஃப், இன்னொருத்தர் கூட வாழ்ந்தவங்க. ஆனா என்னன்னே தெரியல, எங்க அம்மா மறுபடியும் உயிரோட வந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு தவிப்பு அவங்கள பார்த்தாலே வருது. அவங்கள பார்க்கும்போது, அவங்க பக்கத்துல இருக்கும்போது, அவங்க எனக்கு தூரத்துல இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. எனக்கு அவங்கள கல்யாணம் கூட பண்ணிக்க வேண்டாம், அவங்கள நான் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தா கூட போதும். அப்படிதாங்க என் மனசுக்குள்ள தோணுது. அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க இவங்களை விட்டுட்டு கவியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அத சொன்னா உங்க ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. நீ போன கூட நானே சொல்லிக்கிறேன் சார். நான் தான் அன்னைக்கே சொன்னேன் சார், அவளுக்கு உங்க மேல ஒரு லவ் இருக்கு சார். அவளுக்கு உங்க மேல ஒரு அன்பு இருக்கு சார். சார் அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சார் நீங்க உங்க லவ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அவ உங்களை சோதிக்கிறா சார். சார் அதனால நீங்க அஞ்சலி மேல வச்சிருக்க அன்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க சார். அவளுக்கு ஏதாவது தியாகம் பண்ற மாதிரி எதனா ஒண்ணு பண்ணுங்க சார். ஐயோ, அவரு நம்மளுக்காக இந்த அளவுக்கு தியாகம் பண்றாரேன்னு அப்படின்னு அவளை நினைக்க வைக்கணும் சார். சார் நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இனிமே உங்க கையில தான் சார் இருக்கு. இனிமே நீ தான் சார் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். சரிங்க பிரதர், நான் அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறேன். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். விக்கி சாரி அஞ்சலியும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வச்சிடணும். ஆமாண்டா, அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணலாம். என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டுக்கு தானே போயிருக்காங்க. சரி, நாமளும் மார்க்கெட்டுக்கு போவோம். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். ஏய், என்னடி போறேன்னு சொல்ற? போயிட்டு வரேன்னு சொல்லு. சரி, நான் போயிட்டு வரேன். ஏய் இருடி, வந்தது வந்துட்டேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போனா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. இப்ப எதுக்கு சாப்பாடு? எப்பவாது தான் வர, நீ சாப்பிட்டு போனா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. உனக்காகவே பிரியாணி செஞ்சு வச்சிருக்கோம். சித்ரா, போட்டு எடுத்துட்டு வாயே. அத்தை என்னங்க? அஞ்சலி, நான் உனக்கு என் கையால ஊட்டி விடட்டுமா? ஊட்டி விடுறியா?
நான் என்ன சின்ன குழந்தையா? ம். ஏண்டி எனக்கு ஊட்டி விடுன்னு எப்பவும் நீ தான் சொல்லுவ. இப்ப என்ன புதுசா நான் என்ன சின்ன குழந்தையான்னு சொல்ற? ஓஹோ, உன் வயித்துல ஒரு புள்ள உண்டானதுக்கு அப்புறம் நீ பெரிய மனுஷி ஆயிட்டியோ? கடைசி வரைக்கும் நீ எனக்கு சின்ன குழந்தை தாண்டி. ஏன் ரஞ்சிதம், என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? என்னடி பாசன்னு ஒரு வார்த்தையில கேட்டுட்ட? என் உயிர், உலகம், நான் வாழற வாழ்க்கை எல்லாமே உனக்காகத்தாண்டி. ரஞ்சிதம், ஐயோ பாட்டியும் பேத்தி ஒரே அடியா கொஞ்சிக்குவீங்க, இல்லன்னா 2 பேரும் ஒரே அடியா அடிச்சுப்பீங்க. சரி ஓகே. போதும் ரஞ்சிதம். போதும்னு சொல்லாத, ஒரே ஒரு வாய். ஆ. சரி. போதும், எனக்கு போதும் ரஞ்சிதம். நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. அம்மாவை கும்பிட்டுட்டு போ. இரு. இந்த சித்ரா. கொடுங்க அத்தை. ரஞ்சிதம், நான் கிளம்புறேன். அத்தை வரேன் அஞ்சலி.